அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ கொழும்பில் கோல் ஃபேஸில் நிற்கிறேன். ஒரு மாதிரி நிகம்பில் இருந்து கொழும்புக்கு வந்துட்டேன். சரியான வாகன நெரிசல், ஓடி வரவே சரியான கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி சேர்ந்தாச்சு. கோல் ஃபேஸை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொழும்பு கோல் ஃபேஸ் நான் சின்ன வயசில் இருக்கேன். கிட்டத்தட்ட 94ஆம் ஆண்டு முதல்ல கோல் ஃபேஸுக்கு வந்திருந்தேன் நான். அதுக்கு பிறகு 96, 98ன்னு சொல்லி அடிக்கடி போயிருக்கிறேன். ஆனால் கோல் ஃபேஸும் நிறையவே மாறி தான் இருக்குது. புதுசாக கட்டிடங்கள் எல்லாம் இங்கால பின்னால் வந்திருக்குது. இந்த பாருங்கள், வாகனத்தை அதில் விட்டபடியாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த தொங்கலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லா இருக்கும். இந்த கோல் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் இதை காளி முகத்திடல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது காளிக்கு போகிறதுக்குரிய வீதி இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இது இப்படியே இந்த வீதி நேரடியாக காளி வரைக்கும் போய் சேருது. முந்தி இந்த தென்னை மரம் எல்லாம் இதில் இருக்கே இல்லை, ஒரு பாம் ட்ரீ மாதிரி ஒரு ஈச்ச மரங்களை தான் இதில் வச்சுருந்தவங்க. பரபரப்பான இந்த சிட்டிக்கு நடுவில் கண்டிப்பாக இப்படி ஒரு பீச் அமைஞ்சது நல்ல ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் சிட்டிக்குள்ளே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கு, இந்த பீச்சை ரசிக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான இடம் என்று சொல்லலாம். இந்த போராட்டங்கள் நடக்கைக்குள்ள இந்த கோல் ஃபேஸுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ தான் கிடைச்சிருக்குது. ஆரம்பத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோல் ஃபேஸ் இவ்வளவு நிலப்பரப்பாக இருக்கே இல்லை, ஒரு குறுகிய ஒரு பீச்சாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு பெரிய விசாலமான நிலப்பரப்பை எடுத்து இந்த கோல் ஃபேஸ் பீச்சை உருவாக்கியிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். இந்த கோல் ஃபேஸை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இங்கே தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. கோத்தா கோகம அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேரே கூகுளில் வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு ஜனாதிபதி பதவியை விட்டு விலகி நாட்டை விட்டு வெளியேற அளவுக்கு இந்த இடத்துல போராட்டம் நடந்தது. அதே சமயத்தில் புதிய ஒரு ஜனாதிபதி வாரத்துக்கும் இந்த இடம்தான் வழி சமைச்சது. கோல் ஃபேஸு கிட்ட இருந்த கட்டிடம்ண்டா இந்த கட்டிடம்தான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தது. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு கட்டிடங்களாக இந்த கோல் ஃபேஸை சுற்றி வரவழைக்கிட்டது. முந்தியன்றதை விட பட்டம் எல்லாம் ஏற்றுவாங்க. இப்போ பெருசாக காண கிடைக்கல, அல்லது வேறு இன்னொரு நாளைக்கு வருவாங்களோ தெரியல. சன்செட் பார்க்குறதுக்கு ஒரு ஏற்ற இடம் என்று சொன்னால் அது கோல் ஃபேஸ் தான். அதோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டு நல்ல உயரமாக கட்டியிருக்காங்க. நிலம் கீழே இருக்குது, கட்டு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 25 அடி உயரத்தில் தான் இந்த கட்டு இருக்குது.
முந்தி வந்து இறால் வடை சுண்டல் எல்லாம் இந்த இடத்துல வச்சு விற்பாங்க. இப்போ இதெல்லாம் ரோட்டு கரைக்கு போயிட்டுது. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி இருக்குது. நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. தாங்க பார்த்தா அதுக்கு நூடுல்ஸ் வேறு வேறு சாப்பாடுகளும் இருக்குது. ஏற்கனவே பொறிச்சு வச்சிருந்த மீனை திருப்பியும் பாபிக்யூ மாதிரி கிரில்ல போட்டு தராங்க. நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது பார்க்கவே. $250. 250. One. Okay. How many bottles? One bottle. Oh, no. Then can. Oh. அவர்கிட்ட பே பண்ணுறதா? எங்கே போனாலும் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். எடுக்கிறீங்களா நீங்கள்? மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. மீன் டேஸ்ட்டாக இருந்ததுக்கு இதுதான் என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ்.
ஓகே நண்பர்களே, ஒன் கோல்ட் ஃபேஸ் மாலுக்கு நான் போக வேண்டியிருக்கு. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது சொல்ல வேணும்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதிய ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.